கிடச்சிருச்சு. அதே மாதிரி 284க்கு சம் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 220 தான் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம், ஆமிக்கபிள் நம்பர்னு சொல்லலாம். நம்ம 284ஓட சம் ஆஃப் டிவைசஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாங்களா? வாங்க பார்க்கலாம். 284 எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 71/1. இங்கே Pன்றது 2, Qன்றது 71, ஏன்றது 2, Bங்கிறது 1. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? is equal to P power A plus 1 minus 1 by P minus 1, Q power B plus 1 minus 1 by Q minus 1. நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 2Q minus 1 by 2 minus 1 into 71 square minus 1 by 71 minus 1. Next 2 cube 7, 8 கிடைக்கும். 8 minus 1 7. கீழே நமக்கு 1 தான். ஸோ 7 மட்டும் எழுதிக்கிறேன். 71 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5041 கிடைக்கும். மைனஸ் 1 போட்டோம் அப்படின்னா 5040 கிடைக்கும். டிவைடில் 70. நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 7 7 கேன்சல் பண்ணிக்கிறேன். 504 கிடச்சிருக்கு. இப்போது இது சம் ஆஃப் ஆல் டிவைசர்ஸ் தானே. இதில் என்ன 284 எனக்கு தேவையில்லை. 284னா மைனஸ் பண்ணிக்கிறேன். 504 284 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 220ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நான் அந்த இடத்துல இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே நமக்கு மல்டிபிள் பண்ணால் 504 தான் கிடச்சிருக்கும். இதில் நான் 220 மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது தான் எனக்கு 284ன்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் நம்ம சம் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிச்சி இட் செல்ஃபை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு? 220க்கு கண்டுபிடிக்கும் போது 284 கிடச்சிது. 284 கண்டுபிடிக்கும் போது 220 கிடச்சிது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 நம்பர்ஸையுமே ஆமிக்கபிள் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் பை ஆஃப் n. இதுக்கும் ஒரு சின்ன ஃபார்முலா தான். நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபார்முலா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பை ஆஃப் n equal to n into 1 minus 1 by p, 1 minus 1 by q and so on போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் n அப்படின்றது என்ன? கிவன் நம்பர். நமக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்.